நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. ஒரு பெரிய கம்பெனியில் சிஇஓவாக இருக்கா. இப்போ டெலிவரி வார்டில் இருக்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. ஹீரோயின் குழந்தைய ஹஸ்பண்ட் கிட்ட காட்டலான்னு ஆசையாக தூக்கிட்டு வந்து பார்த்தா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் டேவிட் அவ ஃப்ரெண்டு எமிலி கூட ஜல்சா பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வெளியே நின்று அவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் ஒரு பெரிய விஷயம் தெரிய வருது. ஹீரோயினோட ஃப்ரெண்டு எமிலியும் ஹீரோயினோட ஹஸ்பண்டும் சேர்ந்து ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோயினை வாடகை தாயா யூஸ் பண்ணி அவங்க குழந்தைய ஹீரோயினை பெத்தெடுக்க வச்சிருக்காங்க. நம்ம குழந்தைக்கு 20 வயசானோடனே ஹீரோயினை அவள் பேரில் இருக்க சொத்தெல்லாம் நம்ம குழந்தை பேரில் எழுதி வச்சிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோயினை விரட்டி விட்டுட்டு நம்ம 3 பேரும் குடும்பமாக வாழலான்னு பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுடுறா. தான் பெத்தெடுத்த குழந்தை தன்னோடதே கிடையாது, தான் ஃப்ரெண்டு எமிலிக்கும் தான் ஹஸ்பண்டுக்கும் பிறந்த குழந்தைன்னு ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க 2 பேரையும் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணுறா. 7 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. குழந்தையா அந்த சாரா இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டா. ஹீரோயினை விட எமிலி கூட தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கா. எமிலியும் ஹீரோயின் ஹஸ்பண்ட் டேவிடும் இன்னும் கள்ள தொடர்பில் தான் இருக்காங்க. இந்த விஷயம்லாம் ஹீரோயினுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு எல்லாமே தெரியும். இவங்களை பழி வாங்குறதுக்கு ஒரு கரெக்டான டைமை எதிர்பார்த்து தான் ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ஒரு 10 வருஷம் போயிடுது. இப்போ சாராவுக்கு 17 வயசு ஆகுது. ஒழுங்காக படிக்காமல் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் கம்மி மார்க் எடுத்து வச்சிருக்கா. எமிலியும் வந்து பார்த்துட்டு, என்னம்மா எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் இவ்வளோ கம்மி மார்க் வாங்கி வச்சிருக்கியேன்னு கேட்க, நான் இப்போ படித்து என்ன பண்ண போகிறேன், எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு, அவங்களுக்கு அடுத்து அவங்களோட சொத்தெல்லாம் எனக்கு தானே வரப்போகுதுன்றா. எமிலி ஹீரோயினை பார்த்து, என்ன இருந்தாலும் இவ உன்னோட ஒரே பொண்ணு, இவளுக்கு உன் கம்பெனிலே ஏதாவது ஜென்ரல் மேனேஜர் போஸ்டிங் மாதிரி போட்டு கொடுத்துடுங்க. ஹீரோயின், என் பொண்ணுக்கு அந்த மாதிரி போஸ்டிங் எல்லாம் பத்தாது, என் பொண்ணை நான் ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வைக்க போறேன். அவள் படித்து முடிச்சுட்டு வந்தோடனே என் பேரில் இருக்க சொத்தெல்லாம் அவள் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை காட்ட, அதை பார்க்குற எமிலி, சாரா, டேவிட் 3 பேருக்கும் குஷி ஆயிடுது. இன்னும் 3 வருஷம் போயிடுது. இப்போ சாராவுக்கு 20 வயசாகுது. அப்ராட்ல படித்து முடிச்சுட்டு திரும்ப சைனாக்கு வரா. வந்த உடனே அம்மான்னு சொல்லி எமிலியை ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. ஸோ இவளுக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கு போல. அப்படியே ஹீரோயின்ட்ட வந்து, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் 3 வருஷம் ஃபாரினில் போய் படித்து முடிச்சுட்டு வந்துட்டேன், இனிமேல் நான் கம்பெனி பொறுப்பை எடுத்துக்கலாமான்னு கேட்க, ஹீரோயின் நெக்ஸ்ட் டேவே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணி எல்லாரும் முன்னாடியும் அவளோட சொத்துக்களையும் கம்பெனியும் சாரா பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறா. எமிலியும் டேவிடும் ப்ரெஸ் பீப்புளுக்கு முன்னாடி, சாரா எங்கள் 2 பேருக்கும் பிறந்த பொண்ணு. ஹீரோயின் சாராவை சரகேசி மூலியமாக தான் பெத்தெடுத்தா. ஆனால் சாராவோட பயாலஜிக்கல் மதர் நான் தான். என் பொண்ணு சாராவை திருப்பி என்கிட்டே கொடுன்னு எமிலி கேட்க, டேவிட் ஒரு பக்கம், நானும் எமிலியும் தான் ஆரம்பத்துல இருந்தே காதலிச்சோம், இந்த ஹீரோயின் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு ஒரு கதையை கட்டி விட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுன்னு கேட்குறான். ஹீரோயின் சாராவை பார்த்து, நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க, நான் என் அம்மா எமிலியோட இருக்கணும் தான் ஆசைப்படுறேன், நீங்கள் என்னை இத்தனை வருஷம் வளர்த்ததுக்கு வேணா உங்களுக்கு மாதம் 5000 ரூபா அனுப்பி விடுறேன்னு காசு எடுத்து ஹீரோயின் மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிட்டு எங்கள் அப்பாவுக்கு டிவோர்ஸ் கொடுங்கன்றா. ஹீரோயினும் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறா. இதுக்கப்புறம் நடக்க போகிறத பார்ட் 2ல பார்க்கலாம்.